Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பலாப்பழ கொழுக்கட்டை. இந்த பலாப்பழ கொழுக்கட்டை வந்து நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸ், பஞ்சா பட்டோலின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஜாக் ஃப்ரூட் சீசன் நம்ம வரப்ப வந்து கண்டிப்பா இந்த ஸ்வீட் வந்து இந்த ரெசிபி செஞ்சு பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து அது எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நான் இதில் வந்து 7 பலாசொலை வச்சுருக்கேன். அந்த 7 பலாசொலையை வந்து நான் மிக்சியில் வந்து அடித்து வச்சுருக்கேன். அடுத்தது 1 கப் ரவா, 1 கப் தேங்காய், 1 கப் வெல்லம், 1 ஸ்பூன் நெய், கொழுக்கட்டையை மடித்து வைக்க வாழை இலை வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 7 பலாசொலையை நான் மிக்சியில் அடித்து பலாசொலை பியூர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம தேவையான அளவு ரவை வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்மூத்தியான பேஸ்ட்டில் இருக்கணும். இது கூட நான் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் வந்திருக்கு. இதை மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம 15 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கணும். நான் இப்போ ஒரு கப் வெல்லம் உங்ககிட்ட காமிச்சேன், அதை நான் வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த தேங்காய் கூட சேர்த்து இப்போ நம்ம கடாயில் போட்டு நல்லா வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு செய்ய மாதிரி நம்ம செய்யணும். இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. நான் 1 கப்பு வெல்லத்தை ஏற்கனவே நான் வந்து காய்ச்சி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காவை கொழுக்கட்டைக்கு செய்கிற பூர்ண அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து அந்தந்த சீசனில் ஒவ்வொரு ஃப்ரூட் வந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம சம்மர் சீசனில் வந்து மாம்பழம், பலாப்பழம்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பலாப்பழத்தை வந்து நம்ம அந்த சீசனில் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். இப்போ நான் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து பாயாசம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்பீங்க பலாப்பழத்தில். இது வந்து ஒரு வித்தியாசமான டிஷ். இது கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து டேஸ்டியானது கூட இது. இதிலே வந்து இந்த பலாப்பழத்திலே வந்து தோசை கூட செய்யலாம். நான் அந்த ரெசிபியும் உங்களுக்கு அடுத்தது கொஞ்சம் நல்லா போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், செஞ்சு பாருங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பலாப்பழ பூர்ணம் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பலாப்பழ கொழுக்கட்டைக்கு பூர்ணம் எப்படி இது உள்ள வைக்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல வாழை இலையில கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம வந்து தண்ணியில் தொட்டனா நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், கையில் ஒட்டாத வரும். இப்போ வந்து நம்ம பூர்ணம் இதில் உள்ள வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வைக்க போகிறோம். இந்த வாழை இலையில ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த வாழை இலையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்மளோட தோல் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இளம் நரெல்லாம் வருது இல்லை, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட வருது. அந்த மாதிரி வராத இருக்கிறதுக்கு இதை நீண்ட நாளாக நம்ம ரொம்ப நாளாக வந்து நம்ம வாழை இலையில சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அது முடி வந்து நம்மளுக்கு கருப்பாக இருக்கும். வாழை இலை வந்து ஒரு கிருமி நாசினி. உணவில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து அழிக்கும் தன்மை இதுக்கு இருக்குது. இந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய பச்சைத்தன்மை, வாழை இலை மேலே இருக்கக்கூடிய பச்சைத்தன்மையில் வந்து
குளோரோஃபில்னு இருக்குது. இது உணவில் வந்து எளிதில் இதை சாப்பிட்றதுனால எளிதில் வந்து ஜீரணம் செய்கிறதோட வயிற்றில் இருக்க புண்ணையும் ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதனால ரொம்ப நல்லது இந்த வாழை இலையில நம்ம வந்து சாப்பிட்றது. இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுனா வந்து அரிசி மாவு இதெல்லாம் ரெடி பண்ணணும், ஊற வச்சு ரெடி பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் வேலை எடுக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ரவை தேங்காய்லாம் இருக்கும். உடனடியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இது. இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை சூடாக எடுக்கக்கூடாது. சூடாக எடுத்துட்டிங்கன்னா கொலகொலன்னு வந்துடும். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது உள்ளே இருக்க லேயரு. இது வந்து நம்ம அரிசி மாவுக்கு பூர்ண கொழுக்கட்டை செஞ்சோன்னா சில பேருக்கு சாஃப்டாக வரும், சில பேருக்கு அழுத்தமாக வரும். அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. யார் செஞ்சாலுமே இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை எல்லாருமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.